इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। तैत्तिरीय आरण्यक अंतर्गत महानारायण उपनिषत् नाम யாக்ஞி உபனிஷத் இது அபராநாம உபனிஷத் பார்த்துருக்கோம். அதுல சாப்பிடும் பொழுது சொல்லக்கூடிய மந்திரமாக இருக்கக்கூடிய திரிசுபர்ண மந்திரத்தை பார்த்து கொண்டிருக்கோம். திரிசுபர்ணம் அப்படின்னாக்க 3 சுபர்ண மந்திரங்கள் அர்த்தம். சுபர்ணம்னா என்ன அப்படின்னாக்க அக்னி ஒரு அர்த்தம், கருடன் அப்படின்னு ஒரு அர்த்தம், சூரியன் ஒரு அர்த்தம். இங்க என்ன அர்த்தத்தை எடுத்திருக்கோம் அதான் முக்கியம். பிரணவம் அப்படின்ற அர்த்தம். இப்படி பிரணவார்த்தமாக இருக்கக்கூடிய பரபிரம்ம உபாசனையாக இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடியதான இந்த ஸ்ரீசுபர்ண மந்திரத்தை பார்த்திருக்கோம். அதுல பிரம்மமே துமாம் மதுமே துமாம் பிரம்மமே மதுமே துமாம் அப்படின்னு பிரம்மமானது என்னை வந்து அடையட்டும், பிரம்மானந்தம் என்னை வந்து அடையட்டும், பிரம்மமே ஆகிற ஆனந்தம் என்னை வந்து அடையட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எல்லா 3 மந்திரத்திலையும் காமனா எது இருக்குன்னா திரிசுபர்ணம் அயாச்சிதம் பிராமணாயது யார். இந்த திரிசுபர்ணம்ன்ற பெயர் கொண்ட இந்த மந்திரத்தை அவர்கள் கேட்காமலேயே கொடுக்கலாம். எந்த பிராமணர்கள் திரிசுபர்ணத்தை கொடுக்க அவர்கள் பிரம்மஹத்தியிலிருந்து பாவத்தை அறிகிறார்கள், சோமையாக பலனை அடைகிறார்கள். அந்த போஜனை ஆயிரக்கணக்கானவர் உட்கார்ந்தாலும் அவர்கள் அந்த பந்திய பாவனப்படுத்துகிறது அப்படின்றது காமனா. அடுத்தது பிரம்மமே தயா மதுமே தயா அப்படின்னு பார்த்தோம். பிரம்மமானது என்னுடைய புத்தியினுடைய தாரணா சக்தியினால அடையப்படுகிற இன்டலெக்டுக்கு காரணமாக இருக்கிறது. ஆனந்தம் தான் இன்டலெக்டுக்கு காரணமாக அமைகிறது. அந்த பிரம்மமே ஆனந்தம், பிரம்மமே இன்டலெக்ட், பிரம்மமே ஆனந்தம். அது எப்படி சுரூபம் அப்படின்னு பார்த்தோம். கெட்ட கனவெல்லாம் போகட்டும். மதுவாதா விதாயதே மதுச்சரந்தி சிந்தவா மாத்வீர்நஷ்டம் தோஷதீஹி மதுநஷ்டம் தோஷதி மதுமத்வாதிவகும் ரஜः மதுஜோரஸ்துனஸ்மிதா மதுமான்னோ மனஸ்பதிர் மதுமாகும் சூர்யः மாத்வீர்காவோ பவந்துனஹ அப்படின்னு ரொம்ப ஃபேமஸான மந்திரம். காற்று எல்லாம் இனிமையா வரணும், நதிகள்லாம் அப்படியே ஆனந்தமாக பெருகி கொண்டு ஓடணும், செடி கொடிகள்லாம் இனிமையாக இருக்கணும். ராத்திரியும் நட்டம் உஷத்து 2 இரவும் பகலும் இனிமையா இருக்கட்டும். பூமியில இருக்கக்கூடிய பிரஜோதிகள் எல்லாம் இன்பம் தருவதாக இருக்கட்டும். அப்பாக்கெல்லாம் பிதர்களுக்கு இன்பத்தை கொடுக்கட்டும், மனோவிஷங்களுக்கு இன்பத்தை கொடுக்கட்டும், சூரியன் இன்பத்தை கொடுக்கட்டும், பசுக்களுக்கெல்லாம் நல்லபடியா இருக்கட்டும். எல்லா நன்மையும் வேண்டுகிறதான ஒரு மந்திரத்தை போன மாதம் பார்த்தோம். இதுலயே சொன்ன மாதிரி திரிசுபர்ணன்ற மந்திரத்தை அயாசிதாக நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மந்திரத்தை கேட்காமலேயே நீங்கள் கொடுக்கலாம் திரிசுபர்ணத்தை. இதனால என்ன வரும் அப்படின்னு கருச்சிதைகள்லாம் ஏற்படாம இருக்குன்னு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கார். இன்னொருத்தர் குருணஹத்தின்னாக்கா படித்தவர்கள், ஆனா பண்டிதர்களை சொன்னா கூட குருணஹத்தின்னு ஒரு பாவம் வரும்னு சொல்லியிருக்கு. ஏன்னா ராமர் வந்து 3 கோஷம் அவருக்கு வந்து ராவணன் பிராமணனா இருந்தான், படித்தவனாக இருந்தான், வீரனாக இருந்தான். அதனால இந்த 3த்துக்கும் பிராயசித்தம் பண்றதுக்காக 3 கோவிலுக்கு போய் பூஜை பண்ணலாம் அப்படின்னா சொல்லப்படுவது வழக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம அதை பார்த்தோம். இந்த திரிசுபர்ணத்தை அயாசிதம் பிராமணாய யார் அப்படின்னு சொன்னோம். இந்த மதத்தை அவன் கேட்காமலேயே பிராமணனுக்கு கொடுக்கலாம். அப்புறம் எந்த பிராமணர் திரிசுபர்ணத்தை ஓதுகிறார்களோ அவர்கள் இந்த கருச்சிதையினால் ஏற்படக்கூடிய பாவங்களுக்கு தப்பிக்கிறார்கள், சோமையாக பலனை அடைகிறார்கள்.
அவர்கள் எந்த பந்தியில உட்கார்ந்து சாப்பிட்டாலும் இந்த சுப்பிரமணிய மந்திரத்தை சொல்லி சாப்பிட்டா அந்த பந்தியே பாவனமாக ஆகிறது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லி பார்த்தோம். இப்போ அந்த சுப்பிரமணிய மந்திரத்துல இருக்கக்கூடியது 3வது மந்திரம். பிரம்ம மேதவா மது மேதவா பிரம்மமேவ மது மேதவா. பிரம்ம மேதவா மேதா அப்படின்னாக்க இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா மேதவத்து அப்படின்னு மேதையா அப்படின்னாக்க மேதவத்து. அது என்ன மேதம் அப்படின்னாக்க யாகம் யஜ்ய சகாசாத். அந்த மேத புத்திசாலிகளாக இருக்கக்கூடியவர் யஜ்யங்கள் பண்ணுகிறார்களே அந்த யஜ்யங்கள் மூலமாக அந்த யஜ்யத்துடன் பிரம்மம் கூடியிருக்கிறது. மது மேதவா அந்த யஜ்யத்துடன் ஆனந்தம் இனிமையானது கூடியிருக்கிறது. பிரம்மமேவ மதுமேதவா பிரம்மமானந்த ஆனந்தத்தையும் யஜ்யத்தையும் கூட்டி இருக்கிறது அப்படின்னு தெரியுது அப்படின்னு சொல்லி இன்னொரு மந்திரம். பிரம்மா தேவானாம் பதவி கவீனாம் விப்ராணாம் மகிஷோ மிருகானாம் ஏனோ ருத்ரஸ்தானாகும் பதிதர்சனாகும் சோம பவித்ரமத்யே திரேவன்னே அப்படின்னு ஒரு மந்திரம். பிரம்மா தேவானாம் பதவி. இந்த பிரம்மவானவர் அவர் எப்படி இருக்கார்? தேவர்களுக்குள்ள பதவியாக இருக்கிறார், பிரம்மாஜியாக இருக்கிறார். தேவர்களுக்குள்ள இந்த பிரம்மாதான் முதல்ல தோன்றின பிரம்மமாக இருந்தது. அதுக்கப்புறம் அவர் எப்படி விளங்குகிறார்? கவீனாம் இல்லையா, கவிகளுக்குள்ள வசதியானவராக சிறந்தவராக பதவியாக சிறந்தவராக இருக்கிறார். ரிஷியாகவும் இருக்கிறார், விப்ரவாகவும் இருக்கிறார். விப்ரானாம் ரிஷிக்கு பார்க்கலாம். கவீனாம் பதவி, தேவானாம் பிரம்மா, விப்ரானாம் ரிஷி. பிராமணர்களுக்குள்ள ரிஷியாக இருக்கிறார். மிருகானாம் மகிஷகா மிருகங்களுக்குள்ள எருமை. சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்த போராக இருக்கிறார். மகிஷமாக இருக்கிறார். அம்பாளுக்கு மகிஷாசுர மர்த்தினி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, மகிஷமா எருமை மாடாக இருக்கிறார். பறவைகள் அவருக்குள்ள எப்படி இருக்காரு? சேனமாக இருக்கார், கருடனாக இருக்கிறார். அதுக்கப்புறம் அதி தெருவனாம் வெட்டுக்கிளியாக இருக்கிறார். வனங்களில் இருக்கக்கூடிய காட்டில் இருக்கக்கூடிய வெட்டுக்கிளியாக இருக்கிறார். சோம பவித்ரமத்தே திரே பன்னே. இப்படி அந்த சோமனே வணங்குபவராக அந்த சோமனை நாங்கள் வணங்குகிறோம். அந்த சோமம் இப்படி பிரம்மாவாகவும் விப்ரனாகவும் மிருகங்களுக்குள்ளேயும் பறவைகளுக்குள்ளோ இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வசதியான விஷயங்களை எல்லாம் நாங்கள் துதிக்கிறோம். அந்த துதிப்பின் காரணமாக நீங்க என்ன பண்ண பவித்ரம் அத்தியேதி அந்த அந்த சோமனால துதிக்கப்பட்டவனாகி நாங்கள் கிடைக்கக்கூடிய எல்லாவற்றையும் பாவனமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்க பாவனமாக ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பிரார்த்தனை பண்றோம். இது ரொம்ப ஃபேமஸ் பிரார்த்தனை, நமக்கு தெரியாது. இது ஏற்கனவே வந்திருக்கு, பிளஸ் இதுலயே வந்திருக்கு, அதுக்கப்புறம் கட்டாபனிஷத்துலயே வந்திருக்கு. அதே ரிப்பீட் ஆயிருக்கு இந்த மந்திரத்துல. இதே பிடிச்சது அகும் சத்து கிஷத்து பசுரந்தரிக்ஷசத்து ரோதா வேதிஷத்து அதித்யர்து ரோணசத்து ருஷத்து பரசத்து ருதசத்து யோமசத்து அப்யா ஓஜா ருதஜா அப்ரிஜா சுகம் சுஹது. ஒரு மந்திரம் எப்படி இருக்கு? அகும்சா இது சுத்தமான ஆகாசத்துல சூரியனாக இருக்கிறது. இல்லையா, இந்த அம்சமானது சுத்தமான ஆகாசத்துல சூரியனாக இருக்கிறது. அந்தரிக்ஷத்துல இடைவெளியில காற்றாக இருக்கிறது. கோதா வேதிசது வேதின யாகமேடை வேதியா, அந்த யாக மேடையில அக்னியாக இருக்க வேண்டியது. அதிரோணசது துரோணம் அப்படின்னு ஒரு பாத்திரம், அதுல அதித்தி தேவதையாக இருக்கக்கூடியது ஒரு அர்த்தம். துரோணம்னா இந்த இடத்துல வீடு, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அதித்தி தேவதையாக இருக்கட்டும்.
வரசத்து விஷதுன்னா மனுஷர்களிடையே சிறப்பாக இருக்க வேண்டும். வரசத்து நல்ல உயர்ந்ததாக பிரம்மவித் வரஹா வரேண்யம் இல்லையா போற்றத்தக்கதாக இருக்க வேண்டும். வரசத்து ருதசத்து நேர்மையான நடத்தை இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ருதசத்து வ்யோமசத்து வானில் இருக்கக்கூடியதாக வாழ்வதாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இல்லையா அந்த ரூபத்துல பகவானானவர் இருக்கிறார். பிரம்மமானது இருக்கு. வ்யோமசத்து அப்ஜா தண்ணீர பிறக்கக்கூடிய வஸ்துக்கள். கோஜா சூரிய கிரகங்களாலும் பிறப்பதாக இருக்கக்கூடியவை. அப்புறம் ருதஜா ருதஜா ஒழுங்காக இருக்கக்கூடியது, நேர்மையாக இருக்கக்கூடியது, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடியதாக ஆக பிறந்ததாக ஆகணும். அத்ரிஜா அப்படின்னாக்க அலையில் பிறந்ததாக ஆக வேண்டும். ருதம் நேர்மையாக இருக்கிறதாக இருக்க வேண்டும். இருக்கிறதெல்லாம் எது? சுப்பர்ணத்துல இருக்கக்கூடிய சுப்பர்ணம்னா பிரம்மமாக இருக்கக்கூடியவர் இப்படி இருக்கிறார். சுத்தமான ஆகாசத்துல இந்த பிரம்மன் தான் சூரியனாகவும் காற்றாகவும் அக்னியாகவும் அகிதியாகவும் மனிதர்களாகவும் தேவர்களாகவும் வானத்துல இருக்கக்கூடிய பொருள்களாகவும் நீரில் இருக்கக்கூடிய பொருள்களாகவும் சூரிய கிரகணங்களினால வரக்கூடிய பொருள்களாகவும் அழகிலையும் முழுங்கிலையும் மலையிலையும் பிறப்பதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கார். ரொம்ப அருமையான அகும் தத்து சிஷத் துரந்தரிக்ஷசத் ஹோதா வேதிசத் அதிகிர்த்து ரோணசத் விஷத் வரசத் ருதசத் வ்யோமசத் அப்ஜா கோஜா ருதஜா அத்ரிஜா ருதம் ப்ருஹத். இது ஏற்கனவே நம்ம இது பதம் பார்த்தோம். அடுத்த மந்திரம் பாருங்க. இது ஒரு அழகான மந்திரம். ருச்சேத்வா ருச்சேத்வா சமித்ரவந்தி சரிதோ நதேனாஹ அந்தர்ஹிருதா மனசா பூயமானாஹ ருதஸ்ய தாரா அபிஷாகஷ். ருச்சேத்வா ருச்சேத்வா ருக் உபலிக்ஷித வேத பாகம் அப்படின்னு அர்த்தம். ருக் உபலட்சித யஜ்யம் அப்படின்னு அர்த்தம். வேதஸ்வரூபியாக யஜ்யஸ்வரூபியாக இருப்பவர். ருக் முதலிய யஜ்யஸ்வரூபி. யஜ்யத்துல ருக்வேதம் தான், ருக்வேதத்தை அறிந்தவர்கள் தான் கோதாவாக இருப்பார்கள். அந்த ருக்கை சொல்லக்கூடிய அழைக்கக்கூடிய தேவதையை பாடக்கூடியவர்களாக உத்காதா இருப்பார். இவர்கள் எல்லாம் தலைவராக பிரம்மா உட்கார்ந்திருப்பார். இவர்கள் 3 பேரும் அந்த பகவானை கூப்பிட்ட உடனே பிரம்மா கிட்ட ஆக்கியை வாங்கிட்டு இந்த அத்வரியுமானவர் அத திரவியத்தை ஆகமீயத்துல அப்படி கொண்டு போய் ஹோமம் பண்ணார். இது எதிர்வேதத்துடைய எதிர்வேதம், ருக்வேதம், சாமவேதம். இந்த 3த்துக்கும் இன்னும் 2 இருக்கு. சத்தியம் ஆமசத்தியம் அப்படின்னு. இது அதர்வண வேத சம்பந்தமா இருக்கு. நார்த்தல இதெல்லாம் பண்ணி நம்ம ஊர்ல பஞ்சாக்னி வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல திரேதாக்னிகள் தான். அதனால 3 அப்படிங்கிற தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த 3த்தை நம்ம சொல்றோம். முதலிய வேத ஸ்வரூபியாக இருக்கிறார். அதுக்கப்புறம் ரிச்சேத்வா யஜ்யத்துல இருக்க சொல்லக்கூடிய மந்திரங்களாக இருக்கிறார். அதுக்கப்புறம் சமித்ரவந்தி எரியும் அக்னியில ஆராதிக்கப்படக்கூடிய அந்த சலித்தாக இருக்கிறார். எரியும் அக்னியில ஹோமம் செய்யப்பட்ட சலித்தாக இருக்கிறார். அப்புறம் பவந்தி சரிதோ தேனாக அது என்ன ஆறுகள் போல போகத்தை ஓட வேண்டும். இந்த எரியிற அணிகளை இருக்கக்கூடிய ஆகுதிகள்லாம் போக்கியமானவைகளாக இருந்து ஆறு மாதிரி போகும். போகத்திற்காக எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராசஸ் ஆனது ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்றது. அந்தரகிருதா மனசா பூஜமானா மனசுல இருக்கக்கூடிய அந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடிய மனசா. மனசு எங்க இருக்கு? ஹிருதயத்துக்குள்ள இருக்கு. இங்க பிரெயின்னாக்கா இங்க இருக்குன்னு சயின்ஸ்ல சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாம் இங்கதான் இருக்கு. மனசு உள்ளடங்கி இருக்கு. அது எப்படி இருக்குன்னா பூயமானா பரிசுத்தமான பக்தியினால மனோபாவத்தினாலதான் பரிசுத்தமாக அது இருக்கிறது. இரண்யோ வேதசோ பத்திய ஆசாம். அப்படி இந்த அக்னியில அந்த ஆகுதிகளை நடுவுல போட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த ஆகிதாக்னி போடக்கூடிய அந்த திரவியத்தினால ஆகமனியத்தில் இருக்கக்கூடிய அந்த அக்னியானது அது என்னெல்லாம்
உட்கார்ந்து இருக்கிறதா அப்படியே பொன் போன்று ஒளிர்கிறது. இரண்யோ வேதசோ மத்திய ஆசாம், அப்படி நடுவுல வாங்க ஆசாம் அக்னிமத்தியே பொன்மேனி போல விளைவுகிறே ஏ வேதசா பகுதனஹா அப்படின்னாரு. ரொம்ப பொன் போன்று இருக்கக்கூடியவர், நிறைய செல்வத்தை இருக்கக்கூடியவரே நீங்கள் வாங்க. மத்திய ஆசாம், நடுவுல ஆகமீயத்துக்கு நடுவுல நீங்கள் ஒளிர வேண்டும் அப்படின்னு நம்ம அப்படி செய்கிற போது எப்படி ஒளிர்கிறதோ அப்படி உபாசனை பண்ற இங்கே ஒளிர வேண்டும். தப்பி சுபர்ணோ மது கிருத்துலா ஈபஜன் ஆஸ்தாவது தேவதாப்யா, நம்மளுடைய உடம்புல இருக்க குலாயி அப்படின்னா குலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. குலம் அப்படின்னாக்க சுஷும்னா நாடியானது இருக்க வச்சிக்கக்கூடியதான ஒரு இடம் இருக்கு. சுஷும்னா நாடி இருக்கு. அது கீழேந்து அந்த சுஷும்னா நாடி மனத்துக்கு வருகிறதா இல்லையா? சுஷும்னா நாடியில் வசிக்கிறவர் அவர் ஆனந்தமாக இருக்க மதுகிறது இல்லையா? ஆனந்தமாக இருக்கக்கூடிய வேண்டும். ஆனந்தமான ஒரு தேன் மதுகிறது, ஒரு இனிமையான தேனை போன்ற இனிமையை உங்களுக்கு சுரியட்டும். அதற்கு பிறகு மது தேவதாப்யா, இந்த அமிர்தத்தை தேவதையுடன் கூடி அனுபவிப்பதாக ஆகட்டும். இப்படி இருக்கக்கூடிய ஆசத்தே வந்த ஹரயா ஸ்மரண மாத்திரே பாபம் ஹரந்தி இது ஹரயா, இப்படி நினைத்த மாத்திரத்திலேயே பாவங்களை எல்லாம் போக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய சப்த தீரே. இந்த தீரம்னா ப்ராக்சிமிட்டி, பக்கத்துல எங்க பக்கத்துல இந்த 7 ரிஷிகளும் என்ன பண்ணோம், ஸ்வதாம் துஹானா அந்த தேவதைகளுக்கு நாங்க கொடுக்கறதை எடுத்துன்னு போய் அமிர்ததாரையாக பிரித்து எப்படி கொடுத்தோம், ஸ்வதா ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி சம்பந்தமாக இருக்கும்போது ஸ்வதா தேவியை அழைத்து கொடுக்கிறோம். தேவதா சம்பந்தமாக இருக்கிற ஸ்வாஹா தேவியை அழைத்து கொடுக்கிறோம். இப்படி நாங்கள் சதாவுக்கோ ஸ்வாஹாவுக்கோ கொடுக்கக்கூடியவை அமிர்த சிஷ்ய தாராம், அமிர்ததாரையை கொண்டு எங்களுடைய கணக்கில கரெக்டா போய் சேர்க்கணும். அந்த பகவானுக்கு நாம் கொடுத்தத பகவான்கிட்டயே சேர்க்கணும். அதன் மூலமாக என்னுடைய கர்மா அவனுடைய கேட்டகரியிலேயே இதை எடுத்து நான் செய்த இந்த நல்லதை சேர்க்க வேண்டும். அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய தேவிகள் தான் இந்த சுவாஹா தேவியும் சுதா தேவியும் அக்னியினுடைய 2 ஆத்துக்காரியும் இந்த சிகரெக்டிவா சொல்றது உண்டு. இந்த காரியத்தை அந்த மந்திரங்கள் பண்ணிக்கிறது அப்படின்னு அர்த்தம். திரிசுபர்ணம் மயாச்சிதம், இது யயிதம் திரிசுபர்ணம் அயாச்சிதம் பிராமணாய தத்யாத் வீரஹத்யாம் வா ஏதே கிரந்தி ये ब्राह्मणा त्रिसुपर्णं पठन्ति ते सोमं प्राप्नुवन्ति आसहस्रां पुनन्ति। ओम जहा इदं त्रिसुपर्णं, இந்த திரிசுபர்ணம்னு நாம் மேல சொன்னோமே, இந்த மந்திரங்களை அயாச்சிதம் பிராமணாய தத்யாத், ஒரு பிராமணன் கேட்கப்படாமலேயே அதாவதுமா மந்திரங்கள்லாம் அபிருஷ்டாய கதாச்சித் அப்படின்னு சொல்லியிருக்காரு பகவத்கீதையில, விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல, லலிதா சஹஸ்ரநாமத்துல என்ன சொல்லிட்டு கேட்காதான் கொடுக்கணும் இல்லையா? கேட்காதவனுக்கு கொடுக்கக்கூடாது. கேட்காம கொடுத்தா அவனுக்கு வேல்யூ தெரியாது. கேட்காவால பரீட்சை பண்ணி 2-3 தடவை அலையிட்டு அப்படி கொடுத்தாதான் அவளுக்கு அந்த வேல்யூ தெரியணும் அப்படின்றது பாதுகாப்பு வந்த வழி இது. அப்படி இருக்கும்பொழுது திரிசுபர்ணத்துக்கு மாத்திரம் அந்த கண்டிஷன் கிடையாது. இந்த மந்திரத்தை மாத்திரம் பிராமணனாய் அயாச்சிதமாக இருந்தாலும் நீங்க கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அயாச்சிதமாக பிராமணாய் கேட்காமலேயே கொடுக்கணும். ஓகே, ஏன் பிராமணாக திரிசுபர்ணம் படத்தி, எந்த பிராமணர்கள் இந்த திரிசுபர்ணத்தை ஓதுகின்றார்களோ அவர்கள் என்ன பண்ணுவாங்க, வீரஹத்யாம்பா, வீரஹத்தி, வீரஹத்தி எனக்கூடிய தோஷம் அப்படி பண்ணக்கூடிய, அதாவது ஒரு அரசனையோ ஞானியோ கொண்டதுனால வரக்கூடிய பாபத்துக்கு பேரு வீரஹத்தி தோஷம். பெரிய வீரன் அப்படின்னாக்க ஒரு மகாவீரன் போய் கொல்லப்படாது. வீரன் சாஸ்திரத்துல என்ன அர்த்தம், கட்சி தீரஹா பண்டித மன்யமானஹா அப்படின்னு சொல்றா. இந்த ஞானியையும் வீரன் சொல்ற வழக்கம் வீராய் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த யோகிகளாக இருந்து ஞானம் பெற்றவர்கள் வீரர்கள்
அவர்களை யாரையாவது கொண்டிருந்தாலும் இந்த மந்திரமானது அப்படி அரசனையோ ஞானியோ கொண்டதால ஏற்படக்கூடிய பாவமானது நிறுத்தி அழியப்படும் அப்படின்னா. அதனால்தான் ராவணனுக்கு பாருங்க எல்லாம் இருக்கு. பிரம்மஹத்தி தோஷம் இருக்கு. அது நல்லா படிச்ச பிராமணன் கொண்டாலும் ஒரு அர்த்தம் உள்ள பூனை கட்டி கருவிலேயே நிறைய குழந்தைகள் பண்ணா அப்படிங்கிறதுனால அந்த தோஷம் ராமருக்கு. அது பாடல எது வேணாலும் நடக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் வீரனாக இருக்கக்கூடிய எத்தனை வீரர்களை கொண்டா இருப்பாங்க இதெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு பண்ணிட்டாருன்னு சொல்றது வழக்கம். அவர் ராமேஸ்வரத்துக்கு போனார், வேதாரண்யத்துக்கு போனார், அப்புறம் பட்டீஸ்வரம் பக்கத்துல இருக்கக்கூடிய தேவ கோவில் அங்க போனார் அப்படின்னா ஒரு புராணங்கள்ல நமக்கு பல புராணங்கள்ல தெரியாது. பாயிண்ட் என்னன்னா இந்த 3 பாவங்களும் இங்க சொல்லி கர்மஹத்தி, ருணஹத்தி, வீரஹத்தி இதெல்லாம் எப்படி போகும் நீங்க சொல்லியிருக்க. அதெல்லாம் அங்க போய் கோயிலுக்கு போகலாம். சுப்பர்ணத்தை படித்தானே. ஆனால் பிராமணாக திருசுவர்ணம் பரந்தி அவர்களுக்கு வீரஹத்யாம்பா ஏதே குணந்தி. அது மட்டும் இல்ல, சோமம் பிராப்னுவந்தி அவர்கள் என்ன பண்றாங்க, சோமபானத்தை குறித்ததான பலனையும் அடைகிறார்கள். சோமயாகம் பண்ணா என்ன பலன் வருமோ அந்த பலனை அடைகிறார்கள். அப்படிப்பட்ட திருசுப்பர்ண மந்திரத்தை ஓதுகின்ற பிராமணர்கள் எந்த பந்தியில் உட்கார்ந்து போஜனம் செய்கிறார்களோ அந்த போஜன பந்தியில உள்ள கூடிய ஆயிரக்கணக்கானவர்களையும் இவர்கள் புனிதமாக ஆக்குகிறார்கள். அவரோட உட்கார்ந்து சாப்பிட்டாலே நமக்கு ஆயிரக்கணக்கான மக்களையும் இவர்கள் பாவனமாக்குகிறார்கள். ஒரு ஃபங்க்ஷன்ல 4 பிராமணர்கள்லாம் சாப்பிட்ட இடத்துல இந்த மந்திரத்தை சொல்லிக் கொண்டு சொல்லணும். அதுல சில விஷயங்கள்லாம் வாத்தியார்களுடைய வைத்திய அவ நெய் ஊற்றும் போது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த தாரையாக ஊற்றும்போது நெய் ஊத்தணுமா இல்ல அந்த சமயத்தோட அது கரெக்டா அப்படி போய் மேட்ச் ஆகணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த காலம் போடுறவால ஒரு தடவை பார்க்கணும். இந்த திருசுப்பர்ணம் பண்றவால பண்ணாம பார்த்துட்டு அப்பதான் அவ கொண்டு வர அந்த ஸ்திரீகள் பரமாறும் போது அவ கொண்டு வர அன்னத்தையும் அவளையும் பார்த்தாதான் இவாளுக்கு அந்த அன்னம் போட்டதான பலனானது போய் சேரும் இல்லையா. அப்படி சொல்லிட்டு அன்னதாத்தா சுக்கி பவ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு எழுந்திருப்பா. அந்த எஜமானவர் சாப்பாடு போட்டதுனால அவர் என்ன சொல்றார், கோகா விருதி பவ. இந்த கோகாவாக இருக்கக்கூடியவர் எந்த ஜாதி வெற்றி இல்லாம திருடமாக இருக்க வேண்டும், எங்காத்துல சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி முடித்ததாக இந்த சுப்பர்ண மந்திரத்துக்கு போஜன காலத்துல பண்ணக்கூடியதாக அமையப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு ரொம்ப முக்கியமாக மேதா சூட்டம், இது சரஸ்வதி சூட்டம் அல்லது மேதா சூட்டம் ரொம்ப சக்தியான ஒரு சூட்டம். இது சின்ன பசங்களுக்கு படிப்பு வரலன்னாக்க இந்த சூட்டத்தை தான் சொல்லி கொடுத்தது வழக்கம். இந்த சொல்ல 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 புத்தி கூர்மையானது ஏற்படக்கூடியதான ஒரு அது எப்படி சார் புத்தி கூர்மை வேதமே கொண்டது. நம்ம எஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன, வேதமே நமக்கு இப்படி இருக்கக்கூடிய மேதா சூட்டம் அதை பார்ப்போம். வேதா தேவி சமானா ஆகாது விஸ்வாஜி வத்ரா சுமனஸ்யமானா. மேதா தேவி தாரசா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அறிவு தேவதை, அறிவு தேவதைன்னா யார் ஞாபகம், சரஸ்வதி தேவதை. அவளுக்கு இன்னொரு பேர் மேதா தேவி. நமக்கு மேதா சக்தி, தாரணா சக்தி. சாதாரணமா ரெண்டுத்தையும் மேதத்தையும் சொல்றோம். ஆனா ரொம்ப ஒன் சைட் ஆஃப் பிரெயின்ல ஜெனரல் நாலேஜ், ஒன் சைட் ஆஃப் பிரெயின்ல இந்த படிக்கிறது, நொற்று பண்றது, இதெல்லாம் ரம்ஹானம் அப்படின்னு இது ரெண்டும் வளரணும். நமக்கு பண்ணா ஞாபக சக்தி வளர்க்கறதுக்கு இந்த ரம்ஹானம் ஒண்ணு. அதை எல்லாத்தையும் கிரகிச்சு கொண்டு அப்படி போட்டு வச்சுக்கிறதுக்கு, சித்தத்துல போட்டு வச்சுக்கிறதுக்காக ஒரு பிரெயின் ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அதை மேதாம் பிரக்ஞாம் அப்படின்னு சொல்றோம். தட்சிணாமூர்த்தி மேதாம் பிரக்ஞாம் ரெண்டுத்தையும் வேண்டிக்கிறோம். அதாவது மேதா சக்தியும் வேணும், எல்லாவற்றையும் அறியக்கூடிய சக்தியும், அதை தவித்துக் கொள்ளக்கூடிய நம்ம மெமரியில இருக்கக்கூடிய சக்தியும் வேணும் அப்படின்றது ரெண்டுத்தையும் சேர்த்துதான் காடஸ் ஆஃப் இன்டலெக்ட் மேதா தேவி சொல்லிடுவோம். மேதா தேவி சுஷமானா, சுஷமானா எங்களை பிரியம் உள்ளவர்களாக வணங்கத்தக்கவராக, அதாவது
ஒரு ப்ராக்சிமிட்டி உண்டு. பகவானுக்கு எனக்கும் ப்ராக்சிமிட்டி டிலைட்டட் பை தட் அப்படின்னு அது என்ன பண்ணா ஜுஷமானா அப்படின்னு சேத்தியமானமாக இருக்கக்கூடிய இந்த சேவகனை கணக்குல பிரியமாக எடுத்துக்கொண்டா என்ன பண்ணணும்? ஆகா சீக்கிரமே நீங்கள் எங்களை திருப்திப்படுத்துங்கள். விஸ்வாசி பத்ரா விஸ்வாசி கல்யாண கேது சர்வவேத்தியமாக இருக்கக்கூடியது பிரம்மம் இல்லையா? அந்த பிரம்மம் தான் எல்லாத்துக்கும் காரணம். கல்யாண கேது அதுதான் பத்ரா இல்லையா? கல்யாணம் சிவம் பத்ரம் ஸ்வஸ்தி எல்லாம் நன்மை மேலோக்கிய நன்மையை கொடுக்கட்டும். பத்ரா சுமனச்சமானா எங்களுக்காக சீக்கிரமே மேதாதேவி எழுந்தரட்டும். சுமன அப்படின்னா நல்ல மனதோட அர்த்தம். தேவகரூபமாக இருக்கிறவர்களுக்கு வாகி சாத்தியா சுமனசா அப்படின்னு சக்தியை பற்றி தாரணா சக்தியை பற்றி எல்லாம் பேசும்போது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை சுமனசா அப்படின்னு தேவர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய தேவதாமயமாக இருக்கக்கூடிய மேதாதேவியானவள் சுமனச்சமானா எங்களுக்கு ஆகச்சது அப்படின்றார். எங்களுக்கு எழுத்தருளட்டும் அப்படின்ற உன்னால அனுகிரகிக்கப்பட்ட சேவகனாக நான் இருக்கிறேன். என்னை உன்னால அனுகிரகிக்கப்பட்டவன் ஸ்வயா உன்னால அனுகிரகிக்கப்பட்டவனான நானு சுதமானா குருத்தானே அவன் என்ன பண்றான்? அனுகிரகிக்கப்பட்டவர்கள் சுருத்தானே கிரகது பாவங்களில் இருந்து நீக்கு அனுகிரகப்பட்ட நாங்கள் பாவங்கள் நீங்க பெற்று ஞான ஒளி சுருத்தானு கெட்ட வார்த்தைகள் நாங்க பேசினது எல்லாம் விட்டொழித்து விதத்தே சுவீராக எங்களுக்கு கெட்ட வார்த்தைகள்லாம் போட்டு ஞானத்தை கொடுத்து என்ன பண்ணோம்? விதத்தே கொடுங்க ஞானத்தை கொடுத்து சுவீராக எங்களுடைய குடும்பத்துல ஞானிகள் பிறக்கிறோம். புத்திரன் பௌத்திரன் சிஷ்யன் இப்படி எல்லாரையும் என்ன பண்ணோம்? இப்படி டீச்சர்களோடு கூடி அந்த நல்ல வார்த்தைகளை எல்லாம் பேசலாம். குருத்தான் கிரகத்விதன் அந்த கெட்ட வார்த்தைகள்லாம் விட்டுட்டு நல்ல வார்த்தைகள் எல்லாம் பேசக்கூடியதாக ஆகும். அதுல எல்லாரும் சாஸ்திரம் விஷயம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை புத்திரன் பௌத்திரன் சிஷ்யர்கள் இவர்கள்லாம் இருந்து பண்ணிக்கொண்டு நல்ல காரியங்கள் வீட்டுல மங்களகரமான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கு. வீட்டுல இந்த சண்டை சச்சரவு அந்த பேச்சு இந்த பேச்சு சினிமா டிராமா சீரியல் இதெல்லாம் போனாக்கா அனாவசியமா சர்ச்சைகள் பாலிடிக்ஸ் இதெல்லாம் வரும். அதனால எல்லாத்துல என்ன நடக்கணும்? சதா சர்வ காலமும் சிஷ்யர்கள் பேரன் பேச்சு எல்லாரும் நல்ல காரியங்களே பண்ணிடுறது. வைதிகமான காரியங்கள் ஸ்பிரிச்சுவலான காரணங்கள் தான் கெட்ட வார்த்தைகள் தான் பேசக்கூடாது அப்படின்னு வேண்டாக்கூடியதான் உங்களால் அனுகிரகிக்கப்பட்டவர்களுக்கு மந்திர சாத்தியமான சீக்கிரம் ஏற்பட்டு மந்திரம் சிந்திச்சு அவர்கள் ரிஷிகள் மாதிரி ஆகிவிடுவார்கள். உன்னுடைய அருள்னால ஆகதா ஸ்ரீஹி எங்களுக்கு வந்த ஸ்ரீ லட்சுமியானவள் எங்காத்துல இருக்கக்கூடிய செல்வம் எப்படி வந்தது? உன்னால்தான் வந்தது. தேவி உன்னால் அனுகிரகிக்கப்பட்ட இந்த எங்காத்துல இருக்கக்கூடிய இந்த பினான்சியல் கண்டிஷன் தீர்மை எல்லாம் உன்னால்தான் வந்தது. அதெல்லாம் அப்படியே இருக்கிறோம். சித்திரம் வந்ததே இப்படிப்பட்ட தேவியே பலவிதமான சம்பத்துக்களை நான் அடைகிறேன். அந்த அடைந்த சம்பத்துக்கள் ஜுஷ்டா சித்திரம் விந்ததே இல்லையா? இப்படிப்பட்ட விதவிதமான சம்பத்துக்கள் எல்லாம் எங்களுக்கு வர வேண்டும். எங்களுக்கு செல்வம் எப்படி இருக்கணும்? திரவினஹா அப்படின்னாக்க இந்த திரவினத்தை கொடுக்கக்கூடியவர் யாரு? குபேரனானவன் அப்படின்னா நகா துஷஸ்வ குபேரனானவன் எங்களுக்கு வேண்டிய சம்பத்தை கொடுத்து அருள வேண்டும். இல்லையா? நகா மேதேக அந்த மேதாசக்தியோட இருக்கக்கூடிய தேவிய எங்களுக்கு இவை எல்லாவற்றையும் லட்சுமியும் கொடுக்கணும்.
நல்ல வாழ்க்கையும் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டக்கூடியதான மந்திரமா இருக்கு. மேதா தேவி குஷமானா நாகாத் விஸ்வாசி பத்ரா சுமனஸ்யமானா ஸ்வயாதுஷ்கா நிதமானா துருக்கான் ப்ருஹஸ்வதேம விததே சுவீராஹ ஸ்வயாதுஷ்கம் ரிஷர்பவதி தேவி ஸ்வயா பிரம்மாகத ஸ்ரீருதஸ்வயா ஸ்வயாதுஷ்டம் வித்ததேவ சுதானோ ஜுசஸ்வத்ரவினோ நமேதே மேதாம் மயித்ரோ ததாது மேதாம் தேவி சரஸ்வதி மேதாம் மே அக்வினா வாவாதத்தாம் புஷ்கரஸ்வஜா. ஹே இந்திரன் எனக்கு இந்திரஹா மே மேதாம் ததாது இந்திரனானவன் இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் இந்திரனானவன் எனக்கு மேதா சக்தியை தயவு செய்து கொடுத்த அருளட்டம். அப்படி இருந்தாதான் என்னால பழைக்க முடியும். மேதா சக்தி ரொம்ப முக்கியமாக இருக்கு. புத்திசாலி இல்லைன்னாக்க யாரும் ரெகக்னைஸே பண்ண மாட்டாங்க. அதனால யாரும் முதல்ல வேண்டியது எல்லாரும் வேண்டக்கூடியது நமக்கு புத்தி சக்தி. சொன்னா உன்னை சக்தி புரியக்கூடிய சூட்சணம் இல்லைன்னா வாழவே முடியாது இந்த காலத்துல இல்லையா. அதுக்கு இந்திரனானவன் எனக்கு சத்புத்தியை கொடுக்கட்டும். அப்புறம் மேதாம் தேவி சரஸ்வதி சரஸ்வதி மாதாவானவள் எனக்கு இந்த மேதா சக்தியை புத்தி சக்தியை அருளட்டும். மேதாம் மே அஸ்வினா அஸ்வினௌ உபௌ ஆதத்தாம் புஷ்கரஸ்வஜா. அஸ்வினௌ அஸ்வினி தேவர்கள் அப்படின்னு 2 பேர் இருக்கிறார்கள் இல்லையா. அஸ்வினி தேவர்கள் அப்படின்னு 2 பேர். உபௌ அந்த தேவர்கள் 2 பேரும் என்ன பண்ணோம், புஷ்கரஸ்வஜா அவர்கள் தாமரை புஷ்கரம் அப்படின்னாக்க தாமரை, திருக்கு அப்படின்னாக்க மாலை. புஷ்கரஸ்ரஜா தாமரை மலைந்து மலையர்களை அணிந்து விலகக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அந்த அஸ்வினி தேவர்கள் இருவரும் எனக்கு புத்தி சக்தி அருளட்டும். நம்மளே பார்த்தோம் மேதாம் மேதாந்த தாது அப்சராசு சயா மேதா கந்தர்வேஷு சயன்மனஹா. அப்சரஸ்களிடம் எந்த புத்தி சக்தியானது பிரசித்தமாக இருக்கு ஆற்றுல அப்படி ஒரு சக்தி இருக்கு இல்லையா. அதெல்லாமே எனக்கு தெரியுமே. அப்படியே வெறும வேதாந்த எல்லா சக்தியும் காவியம் படிக்கணும், நாடகங்கள் படிக்கணும், அலங்காரங்கள் எல்லாம் படிக்கணும், தர்க்கங்கள் படிக்கணும், மீமாம்சை படிக்கணும், வியாக்கரணங்கள் படிக்கணும், எல்லாம் தானே வேணும். பாட்டு சக்தி இருக்கணும். இப்படி அப்சரஸ்கிட்ட எந்த சக்தி பிரசித்தியா அப்சராசிட்டா யா மேதா எந்த மேதா சக்தி அப்சரஸ்கிட்ட இருக்கோ கந்தர்வேஷு கந்தர்வர்கள்ட்ட அப்படி அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த வார்த்தைகள் அந்த பாட்டு பாடக்கூடிய திறமையை கந்தர்வர்களுக்கு இருக்கோ அந்த அந்த திறமையும் எனக்கு வர வேண்டும். என் மனஹா அந்த மனோசக்தியும் எங்களுக்கு கொடுங்கள். தேவி மேதா சரஸ்வதி ராமாம் மேதா தேவர்களிடத்தில் இருக்கக்கூடிய வேத சாஸ்திர வடிவாக இருக்கக்கூடிய அந்த புத்தி சக்தி சரஸ்வதியாக விளங்குகிறதோ அந்த புத்தி சக்தி எங்களுக்கு வேண்டும். அது எப்படி வரணும்? அந்த புத்தி சக்தியானது எப்படி வரணும்? சுரதி சுரதி காமதேவனுடைய கண்ணுக்குட்டி இல்லையா. திலீபனானவர் சுலக்ஷனாவோட வசீஸ்வரனுடைய ஆசிரமத்துக்கு போறார். வசீஸ்வரனுடைய ஆசிரமத்துக்கு போய் பார்த்தா காமதேவன் ஊர்ல இருக்கார். என்ன பண்றது அப்படின்னா அங்க ஆசிரமத்துல வசீஸ்வரன் காமதேவனுக்கு பூஜை பண்றதும் ஒண்ணுதான். காமதேவன் எந்த அம்மாவுக்கும் குழந்தைக்கு பூஜை பண்ணாங்கன்னா அம்மாவுக்கு ஆனால் நீ சுரபின்னு இருக்க இந்த கண்டுக்குட்டியை நல்லா பாத்துக்கோ அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு. அந்த கண்டுக்குட்டி போற இடம்லாம் போய் ராஜா ராணி இப்படி பார்த்துட்டார். அந்த குழந்தைய ராஜா பார்த்துட்டார். எப்படி சுதேரிவா ஸ்ருதிரங்கனாரு. இப்படி ஸ்ருதியை தொடர்ந்து கொண்டு ஸ்ருதிகள்லாம் எப்படி நம்ம முன்னோர்கள் எல்லாம் போனாங்களோ அந்த மாதிரி அந்த சுரபியை தொடர்ந்து போனார். சுரபி அப்படின்னா காமதேவன். அந்த காமதேவன் என்ன பண்ண, நீங்க கேட்கறதெல்லாம் யுக்தி விஷயமாக நீங்க என்ன படித்தாலும் அதனாலதான் படிப்பு மாத்திரம் வேட்டையே ஆகாது. நீங்க படிக்கிற படிப்பெல்லாம் உங்களுக்கு லாபத்துக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அது வேலை செய்யும்னு நம்ம முடியும். அதனால அந்த காமதேவன் போல எல்லா படிப்பையும் நமக்கு விஷதாம் இல்லையா எங்களுக்கு அளிக்க வல்லதாக ஆக வேண்டும் என்று பிரார்த்திக்கணும். சுவாஹா என்று பிரார்த்திக்கணும். சுவாஹான்னு வரக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் ஸ்ரீ
சீக்கிரகாமி, சீக்கிரமாக பலனை கொடுக்கக்கூடிய மந்திரங்கள்னா சுவாகா சேர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்றது வழக்கம் மந்திர சாஸ்திரத்துல. அதே மாதிரி இங்கேயும் சேர்ந்துருக்கு. ஆமாம் வேதாசுரகம் விஸ்வரூபா ஹிரண்யவர்ணா ஜெகதீ ஜகம்யா. காமதேனுவை போன்ற தாகம் இருக்கு. சுரபிஹி அப்படின்னா காமதேனுன்னு சொன்ன இன்னொரு வார்த்தை. ஆம் அப்படின்னாக்கா மாடு, பசுமாடுன்ற ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொரு சுரபின்னா ஒண்ணு நல்ல வாசனைகள். நல்ல வாசனைகள்னா என்ன? வாசனைகள்னா பிசிக்கல் வாசனை இல்ல, நல்ல எண்ணங்கள், நல்ல எண்ண ஓட்டங்கள், நேர்மையான நடத்தைகள். இப்படிப்பட்ட அந்த பல சாஸ்திரங்கள்ல சொல்லக்கூடிய நல்ல விஸ்வரூபாக பல சாஸ்திரங்களில் சொல்லக்கூடிய பலவிதமான சாஸ்திரங்கள் எல்லாம் ஹிரண்யவர்ணா பொன் போல பிரகாசித்துக் கொண்டு இந்த ஜெகதி இந்த உலக வடிவாகவும் உலக மக்களால ஜகம்யா எல்லாரும் விரும்புவதாக இருக்கக்கூடிய இந்த பலன்களை எல்லாம் நீங்கள் எனக்கு தர வேண்டும் அப்படின்னு வேண்டாம். அது மட்டும் இல்ல, ஊர்ஜஸ்வதி பயசா பிங்கமானா காமாம் வேதா சுப்ரதீகாஜுஷந்தாம். ஊர்ஜஸ்வதி ஊர்ஜுவை பெரிய நல்ல மேலும் மேலும் கீர்த்தியை கொடுக்கக்கூடியதாக ஆக வேண்டும். ஊர்ஜஸ்வதி பயசா பிம்மமானா, உலக மக்களால எல்லாரும் முன்னேறணும் என்று நினைக்கிறார்கள், மேல மேல வரணும் என்று நினைக்கக்கூடியதும் பசும்பாலால போஷிக்கப்படுவதுமாக புத்தி சக்தி. பயசா பிம்மமா, பால் சாப்பிட்டாங்க புத்தி சக்திக்கு பொருளுக்காக தான் பாலை சாப்பிடுறது. பயசா பின்வமா எப்படி தெரியுது? வேதத்துல சொல்லியிருக்கு. பயசா பின்வமானாக அப்படிப்பட்ட புத்தி சக்தியானது மாம் மாம் வேதா அப்படிப்பட்டதான அந்த மேதா சக்தி மாம் என்னை சுப்ரதீகா உங்க வடிவத்தோட வந்து ரீதியாக வந்து சுஷந்தாம் அபிப்பிரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப வசதியான மந்திரம். மயி மேதாம் மயி பிரஜாம் மய்யோ ததாது, மயி மேதாம் மயி பிரஜாம் மயி இந்திரியம் ததாது, மயி மேதாம் மயி பிரஜாம் மயி சூர்யோ ராஜோ ததாது. மயி மேதாம் ததாது, எனக்கு மேதா சக்தியை கொடுங்க, புத்தி சக்தியை கொடுங்க. மயி பிரஜாம் ததாது, நல்ல பிரஜைகளையும் சத்புத்திரங்களையும் கொடுக்க வேண்டும். சொல்ல பேச்சு கேட்கிற மாதிரி பிள்ளைகள் வேணும். அப்பாவுடைய காரியங்களையும் அந்த காலத்துல பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடிய பிரஜைகள் வேண்டும். அப்புறம் இல்ல மை அக்னி பிரம்ம தேஜத்தை எனக்கு அக்னி காரியங்களை என்னை ஈடுபடுத்த செய்யட்டும். அந்த அக்னி சக்தியை தேஜோ ததாது அதை வேண்டும். மயி மேதாம் மயி பிரஜாம் எனக்கு புத்தி சக்தி பிரஜை. மயி இந்திரியம் மயி இந்திரியம் ததாது இந்திரிய சக்திகளையும் இந்த இந்திரனான் அடிக்கட்டும். இந்திரன் இந்திரிய சக்தி ததாது. மயி மேதாம் மயி பிரஜாம் எனக்கு புத்தி சக்தி பிரஜை சக்தி. அது மட்டும் போதாது, ராஜோ ததாது எதிரிகளை அச்சுறுத்தக்கூடிய வீரியமாக சூரிய சக்தி. அஜானத்தை போக்கக்கூடிய அஜானம் பிராஜன்னாக்கா எனக்கு எதிரி என்ன தெரியுமா? காமம் குரோதம் லோகம் மோகம் ஆக துவேஷம். எப்ப பார்த்தாலும் யாரையாவது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பிடிக்கிறது வாசம் வரவே கூடாது இல்லையா? இதெல்லாம் என்னுடைய பகைவர்கள் என்கிட்ட இருக்காங்க. இவர்களுக்கு சேர்ந்து எனக்கு காப்பாற்றணும்னாக்க இந்த வேலை மந்திரம் உள்ள வந்து சூரியன் போல எங்கிட்ட வந்துட்டானா எங்கிட்ட இருக்கக்கூடியதான இந்த கட்ட அழுக்குகள் ரெண்டும் ராகத்வேஷம் ரெண்டு அழுக்கும் போகணும் அப்படின்ற அர்த்தத்துல எதிரிகளை போக்கடிக்கக்கூடிய இந்த வீரியத்தை ராஜோ சூரியோ ததாது இந்த விஷயத்தை அந்த சூரியனாக இருக்கக்கூடியவர் தள்ளட்டும் அப்படின்னு மேதா புஷ்பத்தை ரொம்ப அழகான சூக்கம் இது. மேதா தேவி குஷமானா நாகா விஸ்வாச்சி வத்ரா சுமனஸ்யமானா ஸ்வயாஜுக்தானுபமானா குருஸ்தான் ப்ரஹஸ்பதேம விததே சுவீராः ஸ்வயாஜுஷ்கரிஷிர்பவதி தேவி ஸ்வயா பிரம்மாகதஸ்ரீருதத்வயா ஸ்வயாஜுஷ்டச்சித்ரம் விந்ததேவ கிருதானோ விசத்வத்ரவினோ ந மேதே மேதாம் மயிन्द्रो ददातु मेदां देवी सरस्वती
மேதாம் மே அஸ்மினௌ உபாவுபாதத்தாம் புஷ்கரஸ்ரஜாம் அப்சராசு சயா மேதாம் சர்வேஷு சயன்மனः தைவீ மேதா சரஸ்வதி சாமாம் மேதா சுரபிர்விததாக்ருத்வாஹா ஆமாம் மேதா சுரபிர்விஸ்வரூபா ஹிரண்யவர்ணா ஜகதி ஜகத்யா ஊர்ஜஸ்வதி பயசா பின்வமானா தாமாம் மேதா சுப்ரதீகாதி சத்தாம் मयि मेधां मयि प्रजां मय्यक्तितेजो ददातु मयि मेधां मयि प्रजा मयि इन्द्रियं ददातु मयि मेधां मयि प्रजां मयि सूर्यो राजो ददातु ओम शांति 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 हरिः ओम श्री गुरुभ्यो नमः हरिः ओम இப்படி திருக்குறள்ல மூணாவது தேன் பார்த்துட்டோம். மேதான் அடுத்து வரக்கூடிய மந்திரமானது மிருத்யு நிவாரண மந்திரம். அகால மிருத்யுவானது எங்க குடும்பத்துல யாருக்கும் வரக்கூடாது. வேதாந்தத்தை படித்துக் கொண்டு எனக்கு அமிர்தத்துவத்தையும் கொடுக்க வேண்டும் இல்லையா? இப்படி இருக்கக்கூடிய வைவஸ்வதன் அப்படின்றவர் அவர் என்ன பண்ணணும்? அபைக்கும் மிருத்யும் அமிர்தம் ஆகன்னே வைவஸ்வதோ அபயம். இந்த யமதர்மராஜா அப்படின்னு பேர். இந்த இடத்துல வைவஸ்வதன் அப்படின்னா விவஸ்வானுடைய பிள்ளை, சூரியனுடைய பிள்ளையாக போய் யமதர்மராஜா எங்களுக்கு பயம் இல்லாமல் செய்யட்டும் இல்லையா? எங்களுடைய பாவங்கள் பயம் இதெல்லாம் பர்ணம் மனப்பதேரிக. எப்படி இந்த கோடை காலம் அந்த இலையுதிர் காலம் வந்துச்சோ அப்போ அந்த ட்ரீலேருந்து இலைகள்லாம் போடுறோம், அந்த மாதிரி எங்கிட்டேந்து இருந்து பாவம் பயம் இதெல்லாம் எங்கிட்டே போயும். ரயும் சச்சதாம் சச்சீபதி, அந்த இந்திரனான சச்சியினுடைய ஆத்துக்காராக இருக்கக்கூடிய இந்திராணியினுடைய ஆத்துக்காராக இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு செல்வத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணக்கூடிய மந்திரமா வரக்கூடியது மிருத்யு நிவாரண மந்திரம்னு பேரு. ஆகிலிருந்து காப்பாற்றக்கூடியதான அகால மிருத்யு நிவாரண மந்திரம் அப்படின்னு பேரு. இதை அடுத்த திங்கட்கிழமை நீ பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி.